கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் சமூக வலைத்தளங்களை திறந்தாலே ஒரே பிராங்க் வீடியோக்கள் தான் இருக்கும். குறிப்பாக பெண்களிடம் பிராங்க் செய்யும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி கிடந்தன. இது பொதுமக்களுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்திய நிலையில் போலீசாரின் நடவடிக்கை மற்றும் மக்கள் வெறுத்து போனதால் அந்த தொல்லை தற்போது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இல்லை. ஆனால் வட இந்தியாவில் இன்னும் இந்த காலாவதியான கான்செப்டை வைத்து கல்லா கட்டி வருகின்றனர் யூடியூபர்கள். அப்படி ஒரு பிராங்க் வீடியோ செய்து வில்லங்கத்தில் சிக்கி சிறைக்கு சென்றுள்ளனர் இந்த யூடியூபர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரின் பர்ரா பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரின் தந்தை ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். சம்பவம் நடந்த நாளன்று மாலை தனது தாயார் சொன்னதன் பேரில் அருகில் உள்ள சந்தைக்கு காய்கறி வாங்குவதற்காக அந்த சிறுவன் சென்றிருந்தான். காய்கறிகளுடன் சிறுவன் வருவான் என தாய் காத்திருந்த நிலையில் சிறுவன் வரவில்லை. அவருக்கு பதிலாக செல்போனில் ஒரு அழைப்பு தான் வந்தது. அதில் பேசிய மர்ம நபர், உங்களது மகனை கடத்தி உள்ளோம் என கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். சிறுவனை ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு அழைத்துச் சென்ற கடத்தல் கும்பல் சத்தம் போட்டால் கொன்று விடுவோம் என்று கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். சிறுவன் நிஜமாகவே அழுவதை அவர்கள் வீடியோ எடுக்க விரும்பினர். எனவே உன் தாயிடம் போனில் பேசும்போது நீ அழுது கொண்டே பேச வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியுள்ளனர். சிறுவனின் கையில் அவனது போனை கொடுத்து, அம்மா என்னை கடத்தி விட்டார்கள், உடனே 2 லட்சம் ரூபாய் கொடுத்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லும்படி அவர்கள் சொல்லிக் கொடுத்துள்ளனர். இதை கேட்ட சிறுவனின் தாய் பதறி துடித்துள்ளார். இது குறித்து கணவருக்கு தகவல் தெரிவிக்கவே அவரும் பதறியடித்தபடி வீட்டிற்கு வந்துள்ளார். இதனால் குடும்பமே பதற்றத்தில் இருந்த நிலையில் இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் சிறுவனின் வீட்டிற்கு வந்து விசாரணை நடத்தி கொண்டிருந்தனர். சுமார் 25 நிமிடங்களுக்கு பிறகு அதே கும்பல் மீண்டும் சிறுவனின் தாயை தொடர்பு கொண்டது. இந்த முறை அவர்கள் பிணை தொகையை அதிரடியாக குறைத்து வெறும் 5000 ரூபாய் மட்டும் கொடுத்தால் போதும் என்று கூறினர். ஒரு கடத்தல் கும்பல் லட்சக்கணக்கில் கேட்டுவிட்டு திடீர் என சில ஆயிரங்களுக்கு இறங்கி வந்தது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இது நிஜமான கடத்தல்காரர்களின் செயல் போல தெரியவில்லை என அவர்கள் கருதினர். அன்று இரவு 9 மணி அளவில் அந்த கும்பல் மீண்டும் சிறுவனின் தாய்க்கு போன் செய்து, இது ஒரு பிராங்க் விளையாட்டு என்றும் கோபித்துக் கொள்ளாதீர்கள் என்று கூறிவிட்டு சிறுவனை விடுவித்தனர். கடத்தல் புகார் கிடைத்த உடனேயே கான்பூர் போலீசார் 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ய தொடங்கினர். இதில் சிறுவனை 2 இளைஞர்கள் பைக்கில் அழைத்துச் செல்லும் காட்சிகள் தெளிவாக கிடைத்தன. போலீசாரின் நடமாட்டம் அந்த பகுதியில் அதிகரித்ததை கவனித்த பிறகே பயந்து போன அந்த கும்பல் சிறுவனை விடுவிக்க முடிவு செய்தது. சிறுவன் தானாகவே வீடு திரும்பினாலும் போலீசார் இந்த செயலை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளவில்லை. அந்த இரவு முழுவதும் தேடுதல் வேட்டை நடத்தி சிசிடிவி ஆதாரங்களை வைத்து அடுத்த சில மணி நேரங்களில் 8 பேரையும் கைது செய்தனர். போலீசார் குற்றவாளிகளை பிடித்த போது அவர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்து சோதனையிட்டனர். அதில் அந்த சிறுவனை மிரட்டி அழ வைத்த பிராங்க் வீடியோ காட்சிகள் அப்படியே இருந்தன. சமூக ஊடகங்களில் பதிவேற்றுவதற்காக அவர்கள் அதை எடிட் செய்ய தயாராக வைத்திருந்தனர். அவர்களின் போன்களில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட 150க்கும் மேற்பட்ட இதுபோன்ற ஆபத்தான பிராங்க் வீடியோக்கள் இருந்தன. போலீசார் நடத்திய விசாரணையில் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் வீடியோக்களில் வைரலாவதற்காகவே இவ்வளவு பெரிய திட்டத்தை தீட்டியது உறுதியானது. இது பிராங்க் என்று அவர்கள் சொன்னதை ஏற்காத போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.